ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ஸ்டெஃபி ஆரிவெக்ஸ். நாங்கள் சடனாக இப்போ வந்து சென்னை போகிற பிளான் வந்துடுச்சு. ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். விட்டு சென்னை போகிறதா பிளானு. ஸோ 3 டேஸு. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு இன்றைக்கி நைட்டு தான் இது பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். அங்கே போயிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டில் இது பண்ணி எதுக்கு நாங்கள் போகிறோன்னா, எங்கள் பெரிய நாத்தனாரோட சில்வர் ஜூப்ளி 25th வெட்டிங் ஆனிவர்சரி சர்ச்லேயே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நானும் என்னோடய சின்ன பையனை மட்டும் வரதாக தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். ஹஸ்பண்டும் பெரிய பையனும் வரல, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், எப்படி ரியாக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு அதையும் அவங்க கூட கேட்ச் பண்ணி நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் இது பண்ணிவிட்டு பேக்கிங்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக 3 டேஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸஸ்ஸு இவ்வளோ தான் பேக் பண்ணியாச்சு. இந்த பேக்கில் மட்டும்தான் எடுத்து வைக்கல, ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். இப்போ தான் பேகு ஃபுல்லாக இந்த ஒரு பேக் போதும் அப்படின்னாச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் கிளம்பிட்டு உங்களுக்கு நான் வந்து அடுத்த இதில் இது பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஸோ எப்பயுமே நான் வெளில போகிறோம் அப்படின்னா, எங்கேயாவது வெளில போகிறோன்னா வீடு வாசலாக கூட்டிகிட்டு, அன்றைக்கி ஃப்ரைடே வேறு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் சாம்பிரான்லாம் போட்டுட்டு ஈவினிங் போல் தான் எங்கள் சின்ன நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு தான் அவங்கள கூட்டிகிட்டு தான் எல்லாருமே ஒன்றா போகிறோம். ஸோ இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. பசங்களுக்கும் லன்ச் காலையிலேயே கொடுக்கல, அவங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக சொல்லியாச்சு, போயிட்டாங்க அவங்களும் காலையிலே. ஸோ அவங்களுக்கு 12 மணி போலலாம் லன்ச் கொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கி என்ன லன்ச்சுன்னா, ஒயிட் ரைஸு புடலங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். நல்லாவே சிறுபருப்புலாம் போட்டு நெய் போட்டு பசங்களுக்கு கிளறி கொடுத்தாச்சு. தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் பொரியல் இது பண்ணி அவங்களுக்கும் கொடுத்து விட்டாச்சு. எங்களுக்கும் இதே வச்சுட்டு தயிர், அதுக்கப்புறம் வீட்டில் காய்ச்ச மாம்பழம் ஒன்று இருந்துச்சு, அதை மத்தியானத்துக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சைட் பையாக பேக்கிங் வேலையும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பையன்றதுனால ஃபுல்லாக மொத்தமாக அப்படியே ஃபுல்லாக அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இது பாருங்கள், இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்குது. இன்னுமே அந்த கவரில் இது பண்ணிவிட்டு அப்படியே வச்சாச்சு. ஸோ ஈவினிங் போல் ஒரு 6 மணி போல் கிளம்பி காற்றடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே கிளம்பிட்டு போகிற வழியில் காற்றடிச்சிக்கலான்னு சொல்லி எங்கள் சின்ன நாத்தனார் வீட்டுக்கு தான் இது பண்ணிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு நைட்டு வந்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு சப்பாத்தி இட்லியும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாமேன்னு போனால், காலையில் விடிய காலையில் 3 மணிக்கெலாம் கிளம்பணுமேன்னு சொல்லி கிளம்பிட்டோம். அங்கே சர்ச்சில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காலையில் இது பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. சென்னை போயிட்டுருக்கோம். மணி 5 ஆக போகுது. ஸோ அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்தது வரும். ஒன்னே எடுக்கணுமா? போகிற ஸ்ரீதர், சென்னை எங்கே போகிறோம்? அத்தை வீட்டுக்கு. அத்தை வீட்டுக்கு போகிறோம். ஸோ டைம் வந்து 5 ஆயிடுச்சு. ஸோ அவங்க அத்தைக்கு தெரியாதுல்ல, சர்ப்ரைஸாக போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நாங்கள் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறோம். காலையிலே ஒரு 6 மணிலாம் இருக்குங்க, நல்ல முழிப்பு வந்துடுச்சு. அந்த சன்செட்டோட அந்த க்ரீனரிஸ்லாம் பார்த்துட்டு போகும்போதே ரொம்பவே அழகாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம மூஞ்சிக்கிட்ட வந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன நாத்தனாருக்கு சுத்தமாக கார் ஒத்துக்காது, அதுக்கப்புறம் வண்டி தாங்காதுன்னு இடையில டீ காஃபி. அப்புறம் எப்பயுமே நான் வந்து வெளில கிளம்புறோம் அப்படின்னா, வெளில போகிறோன்னா க்ரீன் டீ தான் குடிக்குவேன். டீ காஃபிலாம் இது பண்ணி காலையிலேயே நமக்கு வந்து ஆயில் ஐட்டம்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு. நாங்கள் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னா நாங்கள் 2-3 தாட்டி சுற்றி வந்துட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு போயும் சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரியாக்ஷனை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா மீன் குழம்பு எல்லாம் வச்சுருந்தாங்க. மீன் ஃப்ரைலாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் பூ கட்டணுமேனு எல்லாம் பூலாம் கட்டிட்டு பார்லர் போயிருந்தோம். நானும் எங்கள் சின்ன நாத்தனார். பெரிய கூத்தாக போயிடுச்சு, தெருவே விட்டுட்டோம். அதுக்கப்புறமா தங்கச்சி கூட சர்ச்சுக்கு போயிருந்தோம், கொயருக்கு போகணுமேனு. கொயர் கிளாஸில் அந்த பாப்பாவோட அம்மா வந்து பாடுறாங்களேன்னு என்கிட்ட கொடுத்துருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாலேன்ட்டு. அப்புறம் அங்கே ஃப்ளக்ஸ்லாம் அடிச்சிட்டாங்க. சர்ச்சில் வந்து டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம், நானும் தங்கச்சியும். இது வந்து மறுநாள் சண்டே காலையில் 8:30க்கு வந்து அங்கே மாஸு. ஸோ 7:30க்குலாம் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு
பண்ணிவிட்டு பூசையெல்லாம் முடிஞ்சிட்டு தான் லாஸ்ட்டாக தான் வந்து அவங்களுக்கு வந்து ரிங் மாற்றிக்கிறதுன்னு சொல்லி சர்ச்லேயே வாக்குமூலம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் நான் வந்து கரம் பிடிப்பேன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் வாக்குமூலம் கொடுத்துட்டு ரிங்கும் போட்டுக்கிட்டாங்க. ஸோ ஃபாதரும் வந்து நிறைய கிண்டல் பண்ணிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் ஆகிற புதுசில் வந்து பயந்துட்டுருப்பீங்க, இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கணும். ஸோ 6 கப்பலுமே எடுத்து நல்லாவே திருப்தியாக ஃபோட்டோ இது பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டாங்க. அங்கேயே ஃபாதர்கிட்ட எல்லார்ட்டையும் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு பிரியாணி, கேசரி, ரைத்தா அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஒன்றும் அவ்வளோக்கா நல்லா இல்லைன்னு சரின்னு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எப்படி நம்ம வந்து மேரேஜ் ஆகி ஆரத்தி இது பண்ணி பழம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி நாங்களும் வந்து எல்லாமே இது பண்ணிவிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சு கொடுத்துட்டு இது வந்து சித்தி சித்தப்பா அவங்களும் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். செகண்ட் பார்ட் வீடியோ நான் அடுத்த இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.